வணக்கம் நண்பர்களே, நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடியது ராகு கேது பெயர்ச்சி பலன்கள். இந்த ராகு கேது பெயர்ச்சி அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த 2025 வருடத்தில் 5வது மாதம், அதாவதுன்றது 18ஆம் தேதி அன்னைக்கு ராகு கேது பெயர்ச்சி ஆகிறார். அப்போ கும்பராசியில் இருக்கக்கூடிய அதாவது மீன ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் கும்பராசிக்கும், கன்னி ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் சிம்ம ராசிக்கும் பயிற்சி ஆகிறார். அப்படி பயிற்சி ஆகக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் காலச்சக்கரத்தின் 2வது ராசின்னு சொல்லக்கூடிய, அதாவது ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார் அப்படின்றத பற்றி தான் நாம் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா இந்த ராகு கேது யார்? நிழல் கிரகம், ஷாயா கிரகம், வக்கர கிரகம். நிழல் கிரகம்னா என்ன? ராகுக்கு கேதுக்கு அதாவது வீடு கிடையாது, ராசி கிடையாது, சரிங்களா? நட்சத்திரம் உண்டு தவிர ராசி கிடையாது. ராகுக்கு 3 நட்சத்திரமும் கேதுக்கு 3 நட்சத்திரமும் உண்டு, ஆனால் ராசி கிடையாது. அதுதான் பார்த்திங்கன்னா நிழல் கிரகம்னு சொல்லுவாங்க. எந்த வீட்டில் உட்காராரோ அவங்களுக்கு நல்லது பண்ணுவார். அதே மாதிரி சாயா கிரகம் அப்படின்னா என்ன? அவர் எப்பயுமே மாற்றி பேச மாட்டார். அவருக்கு என்ன தோணுதோ அது கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார். ராகு கேது ஒரு வீட்டிலிருந்து இன்னொரு வீட்டுக்கு மாறுறதுக்கு 1.5 வருஷம் டைம் எடுத்துக்குவார். அந்த 1.5 வருஷத்துக்கு அவர் என்ன கொடுக்கணும்னு அந்த எந்த ஸ்தானத்தில் இருக்கிறாரோ அதுக்கு உண்டான பலன்களை கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார், சரிங்களா? இப்படி இருக்கும்போது பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வக்கர கிரகம்னா என்ன? முன்னாடி போக மாட்டார். 1ஆம் இடத்துலேருந்து 2, 2லேருந்து 3, 4 இப்படி போக மாட்டார். 1லேருந்து 12, 10, அதாவதுன்றது 11, 10, 9, 8 இப்படி பின்னாடி வருவார். அதுதான் வக்கர கிரகம். பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த ரிஷப ராசிக்கு ராகு கேது பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி நீச்சம் அடைகிறார். அப்படின்னா அது எங்கேன்னு பார்த்திங்கன்னா இந்த ரிஷப ராசி உங்கள் ராசியில் மட்டும்தான் இந்த ராகு கேது நீச்சம் அடைவார். பொதுவாக இந்த ராகு கேது வேறு எங்கேயுமே நீச்சம் அடைய மாட்டார். 12 கட்டத்தில் 12 ராசியில் உங்கள் ராசியில் மட்டும்தான் ராகு கேது நீச்சம் அடைவார். அப்போ அந்த நீச்சம்னா என்ன, உச்சம்னா என்ன? நீச்சம் அப்படின்னா அந்த வீட்டுக்கு அந்த கிரகம் வேலை செய்யாது அப்படின்றது ஒரு ஜோதிட சாஸ்திரம். உச்சம் அப்படின்னா என்ன? அப்படின்னா அந்த வீட்டுக்கு நல்லதை கொடுக்க போகிறாருன்னு ஒரு அர்த்தம், சரிங்களா? ஆனால் அப்படி பார்த்திங்கன்னா இந்த உடைய ரிஷபராசிக்கு இன்றைக்கி பார்க்கும்போது நீச்சம் அடைகிறத உங்கள் வீட்டில் மட்டும்தான் இந்த ராகு கேது நீச்சம் அடைவார். அப்போ உங்களுக்கு இந்த ராகு கேது உங்கள் வீட்டுக்கு வரும்போது தான் நீச்சம் அடைகிறாரு. அப்போ இன்றைக்கி ராகு பகவான் கும்பராசியிலையும் கேது பகவான் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி சிம்ம ராசியில் தான் வராரு. இப்படி வரக்கூடிய இந்த காலகட்டம் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ராகு பகவான் இது வரைக்குன்றது பார்த்திங்க அப்படின்னா 11ஆம் இடத்துல லாப ராகுவாக இருந்தவர் இப்போ தொழில் ராகுவாக வராரு, அதாவது கர்ம ராகுவாக வராரு. அப்படி வரதுனால ராகு பகவான் தொழிலுக்கு உக்காந்தாருன்னா நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை நல்லாயிருக்கு, உங்களோட வாழ்வாதாரம் நல்லாயிருக்கு. ஏன்னா தொழில் ராகு பொறுத்த வரைக்கும் தொழிலுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களை உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுத்துருவார், சரிங்களா? அதே சமயத்தில் பார்த்திங்க அப்படின்னா கேது பகவான் பார்த்திங்கன்னா சுகஸ்தான கேதுவாக வரார். அப்போ 5ஆம் இடத்துல இருந்த கேது 4ஆம் இடத்துக்கு வராரு, சுகஸ்தான கேதுவாக வரார். அம்மாவோட வீட்டுக்கு கேது வரார். அம்மாவுடைய இடம் தான் 4ஆம் இடம், மாதிரிஸ்தானம், சுகஸ்தானம். அப்போ உங்களுக்கு இது வரைக்கும் ஒன்று தாயினாலேயோ அல்லது தாய்க்கு பின் தாரம்னு சொல்லுவாங்க, மனைவினாலேயோ உங்களுக்கு சப்போர்ட்டு கிடைக்கலன்னா இந்த ராகு கேது பயிற்சி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க போகுது. ஒன்று அம்மானால உங்களுக்கு சொத்து கிடைக்கலாம், காசு பணம் கிடைக்கலாம், நகைநட்டு கிடைக்கலாம், எதிர்பார்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். அதே சமயத்தில் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு காலகட்டம் இப்போ உங்களுக்கு பார்த்திங்கன்னா ராகு 11ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்துக்கு வராரு. தொழில் ஸ்தானத்துக்கு வர்றது கண்டிப்பாக தொழிலுக்கு நல்லது. அதேமாதிரி கேது பகவான் பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடத்துக்கு வராரு. 4ஆம் இடத்துக்கு வரும்போது நிச்சயமாக பார்க்கும்போது இப்போ அம்மாவுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அதாவது இப்போ மருத்துவ சார்ந்த செலவு பண்ணிகிட்ருக்குறாங்க, உடல் உபாதைகள் கொடுத்துக்கிட்டு இருக்குது, திடீர் செலவுகள் வீட்டுக்கு வந்துட்டுருக்குது. அப்படின்னா இதெல்லாமே ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடின்றது கிட்டத்தட்ட எப்படி இருந்தீங்களோ, ஆனால் இந்த 2025 ஆகக்கூடிய இந்த ராகு கேது பயிற்சி 100% வளர்ச்சியை ரிஷபராசிக்கு கண்டிப்பாக கொடுக்க போகுது. அப்போ இந்த 2025 பார்த்திங்கன்னா 3 கிரக பயிற்சி ஆகுது. முதல்ல ஆக வேண்டிய பயிற்சி பார்த்திங்கன்னா சனி பயிற்சி.
மார்ச் 29 சனி பெயர்ச்சி ஆகுது. அப்போ கும்பராசியில் இருக்கிற சனி பகவான் மீன ராசிக்கு வராரு. அப்போ சனியுடைய பார்வை பார்த்திங்கன்னா 3, 7, 10. அப்போ மீன ராசியிலிருந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் 3ஆம் இடமாக தைரியஸ்தானமாக உங்கள் ராசி பார்ப்பார். ராகு பார்வையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்க போகுது. அதாவது சனி பயிற்சியும் உங்களுக்கு சூப்பராக இருக்க போகுது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா இது வரைக்கும் ஜென்ம குருவாக இருந்தார் பார்த்திங்களா, ரிஷபராசியில் தானே இப்போ குரு இருந்தார். அந்த குரு பகவான் பார்த்திங்கன்னா இதே உங்களுக்கு மே மாதம் 14 உங்களுக்கு ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு போயிடுவார். அப்போ உங்களுக்கு வந்து ஜென்ம குருவாக இருந்தவர் அடுத்தது எங்கே போகிறாரு, உங்களுக்கு 2ஆம் இடத்துக்கு தனஸ்தானம், குடும்பஸ்தானம், கல்விஸ்தானத்துக்கு 2ஆம் இடத்துக்கு குரு போயிடுவார். அப்படி பார்த்திங்கன்னா இந்த 2025 முதல்ல நடக்க வேண்டிய சனி பயிற்சி உங்களுக்கு 3ஆம் இடமாக சனி பார்வை நீங்கள் வாங்கிறதுனால நிச்சயமாக ரிஷபராசிக்காரங்களுக்கு உங்களோட வாழ்வாதாரம் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அடுத்தது குரு பயிற்சி. அதாவதுன்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஜென்மத்தில் இருந்த குரு உங்களை விட்டுட்டு மாறி 2ஆம் இடத்துக்கு போயிடுறாரு பார்த்திங்களா, இது உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு. அடுத்தது உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி பார்த்திங்கன்னா இப்போ அதை பற்றி தான் நம்ம முழுமையாக பார்த்துட்ருக்குறோம். ஆனால் ஆல்ரெடி உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி ஆகும்போதெல்லாம் சனி பயிற்சி ஆயிடுவார், குரு பயிற்சி ஆயிடுவார். அப்போ இது 3ம் சேர்ந்தது உங்களுக்கு வந்து இந்த ராகுடைய பலன் என்ன பண்ணுறாருன்னா இந்த 3 பயிற்சியுமே ரிஷப ராசிக்காரங்களுக்கு நல்லா இருக்க போகுது. சனி பார்வை 3ஆம் இடம் வாங்குறீங்க, ஜென்மத்தில் இருக்கிற குரு பகவான் 2ஆம் இடத்துக்கு போகிறாரு. இதே இந்த ராகு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு 10ஆம் இடத்துக்கு தொழில் ஸ்தானத்துக்கு உங்கள் தொழில் மாற்றத்தை கொடுக்க போகிறாரு. அதே மாதிரி 5ஆம் இடத்துல பஞ்சம கேதுவாக இருந்தவர் அடுத்தது சுகஸ்தான கேதுவாக வராரு. இப்படி வரக்கூடிய காலம் நிறைய பேருக்கு திருமண தடையாக இருந்தவங்களுக்கு திருமண வாய்ப்பு ஏற்படும். ரெண்டாவது புத்திர செல்வங்கள் இல்லாதவங்களுக்கு புத்திர செல்வங்கள் ஏற்படும். இதை விட பார்த்திங்கன்னா குடும்பத்தை விட்டுட்டு வெளிநாடு போயிட்டு ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு கடன் கட்ட முடியாத, குடும்பத்தை பார்க்க முடியாமல் இன்றைக்கி நரவ வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல நன்மைகளை கொடுக்க போகுது. மொத்தத்தில் உங்களுடைய வாழ்க்கையும் சரி, உங்களுடைய வாழ்வாதாரம் சரி, இந்த 2025 வருடம் இன்றைக்கி 5ஆவது மாதம் 18ஆம் தேதியிலிருந்து 2026 வருஷம் டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி வரைக்கும் இந்த ஒரு வருஷம் 6 மாதம் 19 நாள் முடிகிற வரைக்கும் ரிஷப ராசிக்காரங்களுடைய எதிர்பார்ப்பு. ஏன்னா நிறைய பேருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கடன் பிரச்சனை கழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்கும், நிம்மதி இருக்காது, வாழ்க்கையே ஒரு போராட்டமாக இருக்கும். ஏன்டா பிறந்தமன்ற மாதிரிலாம் சிரமப்பட்டுக்கிட்டு இருப்போம். அப்படி இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிச்சயமாக இந்த ராகு கேது பயிற்சி ஒரு அருமையான ஒரு மாற்றத்தை, ஒரு தன்னம்பிக்கையை உங்களுக்குள்ளார விதைக்க போகிறாரு. சரிங்களா? அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரபஞ்சத்தில் நீங்கள் சூப்பராக வாழ போகிறீங்க, வளர போகிறீங்க. சரிங்களா? உங்களுடைய நிலைமை இந்த 1.5 வருஷத்துக்குள்ளார நீங்கள் சொந்த மண்மனையில் உட்காந்து சொந்தமாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு நிம்மதியான வாழ்க்கை குடும்பத்தோட. ஏன்னா இதுக்கு முன்னாடி பழமொழி சொல்லுவாங்க, எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா சன்னியாசியாக இருந்தவங்க சம்சாரி ஆகிட்டாங்கன்னு சொல்லுவாங்க, சம்சாரியாக இருந்தவங்க அதாவதுன்றதை வந்து ஒரு குடும்பஸ்தன் ஆகிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிலைமை கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்பட போகுது. உங்களுடைய உடல் உபாதைகள் எல்லாம் ஓரளவுக்கு சரியாகி 4 பேர்த்துக்கு முன்னாடி ஒரு தன்னம்பிக்கையோட வாழக்கூடிய இடத்துக்கு நீங்கள் வரீங்க. அது வரக்கூடிய இந்த காலகட்டம் தான் இந்த ராகு கேது பயிற்சி. ஏன்னா ஆல்ரெடி இந்த 3 பயிற்சியும் உங்களுக்கு நல்லா தான் இருக்குது. சனி பயிற்சியும் நல்லா தான் இருக்குது, குரு பயிற்சி நல்லா இருக்குது, 3ஆவதாக ஆகிற பயிற்சி தான் இந்த ராகு கேது பயிற்சி. இந்த 3 பயிற்சியுமே ரிஷபராசிக்காரங்களுக்கு உங்களுடைய தரம் உயரப்போகுது. அப்படி உயர்ந்து உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஒரு இலக்கு எட்டி உக்காந்து அதில் நீங்கள் வந்து கண்டிப்பாக பயணம் பண்ண போகிறீங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடின்றது பழக்கப்படாத பாதையில் ஒரு பயணம் பண்ணின மாதிரி சிரமத்திலேயே பயணம் பண்ணிட்டீங்க. ஆனால் இதுக்கு மேலே அதாவது பழக்கப்பட்ட பாதையில் பயணம் பண்ணுற மாதிரி உங்களுடைய பயணம் நிச்சயமாக பிரகாசமாக இருக்க போகுது. நீங்கள் இது என்னன்றதை அனுபவித்து பார்த்து சொல்லுங்கள். சரிங்களா? சரி நேயர்களே, இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு காணொலியும் கண்டிப்பாக தொடர்ந்து நீங்கள் பார்க்க முடியும். இது தவிர வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலி நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.